அனைத்து கட்சி கூட்டத்தை 5ஆம் தேதி கூட்டியிருக்காங்க. அதற்கு உங்களுக்கு அழைப்புதல் வந்திருக்கிறதாக நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. அதுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்திருக்கீங்க. ஆமாங்க ஐயா. எழுத்துப்பூர்வமாக கொடுப்பதற்கு பதிலாக அனைத்து கட்சி கூட்டங்களையும் நேருக்கு நேர் சந்தித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க. ஐயா நேருக்கு நேர் போலாங்க ஐயா. இப்ப கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்கீங்க, இந்த கல்யாண மேடையில இருக்கிறோம். முறைப்படி இவங்கதான் மாப்பிள்ளை இவங்கதான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றேன். அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியாம எப்படிங்க ஐயா போறது? அங்க தொகுதி மறுசீரமைப்புக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க ஐயா. தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பு வராது. அது எப்ப வருதோ வரட்டும். அது 2026 வருதா 29 வருதா மறுசீரமைப்பு. நம்ம தெல்ல தெளிவா சொல்லியிருக்கோம். விகிதாச்சார அடிப்படை பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க, உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம். நாங்க போய் அறிவாலய வாசல்ல இருந்து உள்ள போறோம் செக்ரட்டரியேட்டுக்கு. நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது அனைத்து கட்சி கூட்டம் நாங்க போறோம். ஏன்னா ஒரு திருமணத்துக்கு அழைச்சாலும் கூட எதுக்கு போகணும்னு தெரிஞ்சு போனா தான் அந்த நிகழ்வு சிறப்பா இருக்கும். 45 கட்சிகளை கூப்பிட்டு இருக்காங்க, முதலமைச்சருக்கே தெரியாது. இப்ப 848 சீட்டு வரப்போகுது, தமிழ்நாட்டுக்கு 12 சீட் அதுல குறையுங்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றாரு? நாங்க சொன்னோமா? சொல்லல. மத்திய அரசுடைய அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா? இல்லைங்கன்னா. இல்ல முதலமைச்சர்கிட்ட சீக்ரெட் டாக்குமெண்ட் இருக்கு, அதுவும் இல்லை. அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும் எப்படி சொல்றாங்க? குறையாதுன்னு ஆளுங்கட்சி நாங்க சொல்றோம், குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்றோம், குறையாதுன்னு பிரதமர் சொல்றாங்க. அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமானா